தலையில் என்ன அது? கனகாம்பரமா? ஓ, உங்கள் ஊரில் இருக்க பேர் கனகாம்பரமா? எங்கள் ஊரில் இருக்க பேர் யோசிச்சு சொல்கிறேன். லைவ் மொழி எடுத்துக்கல. மல்லிகைப்பூ வாங்கி மாமா சொல்கிறேன். மாமாவுக்கு நீங்கள் கொடுத்து வச்ச பொண்டாட்டி அக்கா. கொடுத்து வச்ச பொண்டாட்டி அக்கா அப்படின்னா என்னது அர்த்தம்? புரியல. குணா, எனக்கு புரியல நீ சொல்கிறது. ஒரு நோ கரெக்டாக சொன்னீங்க. அது என்னமோ இல்லை, நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கல. பட் அதனால் மன்னிச்சு விடுறேன். போங்க போங்க, தூங்கிட்டு தொலைங்க. எப்போ ஷாஹில், நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னோடய முடி நல்லா தரையை பெருக்கிற முடியெலாம் கிடையாது. சின்ன முடி தான். அதனால் கழட்டி விட்டாலும் இவ்வளோ தான் இருக்கும், கட்டி விட்டாலும் இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் மாறி வந்துட்டீங்க. லைக்கை போட்டு வந்துட்டு லைக்கை போட்டு வேறு லைக் போய் பாருங்கள். போங்க. இந்த ஜேகே பையனை ஆளை காணோம். ஓ மை காட், இந்த மாதிரி மனசு யாருக்கும் வராதக்கா. உண்மையாக நான் சொல்கிறேன். இருக்கிறீங்க, மாமா இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஆசைக்கா. என்னது? இந்த மாதிரி மனசு யாருக்கும் வராதக்கா. உண்மையான நான் சொல்கிறேன். இருக்கீங்க, மாமா இருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம், பெரிய ஆசைக்கா. தம்பி, சத்தியமாக இதுக்கு என்ன அர்த்தம்னு அடுத்த கமெண்டில் தெளிவாக சொல்லு. ஹாய், யாருப்பா அது? ஐயோ ஐயோ, டீ குடிக்கிறியா? டீயா வேணும்? தூங்குறியா? தூங்க போ, இல்லாட்டி தூங்கவா? டீ போட போறியா? இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அசோக், ஓடிடு. ஹாய் டைம் பாஸ், நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, விகேபிஎஸ் கரெக்ட். ஹாய் ஹாய் பாண்டிச்சேரி, ஹலோ. முன்னாடி ஒரு காலத்தில் எங்கள் மாம்ஸுக்கும் எனக்கும் அதிகப்படி பஞ்சாயத்து தூக்கத்தில் தான் இருக்கும். எஸ்கே எப்பயுமே தூங்கிட்டே இருக்கான்னு. இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சு. இந்த லைவுக்கு மாமா வர சொல்லுவா. மாமா கிட்ட சொல்லிட்டேன், மாமா வர சொல்கிறேன். இல்லாடி இந்த லைவுக்கு நீ வரணும், குணாவன்ட்ட பேசணுன்றாரு. மாமாவுக்கு பேக் பெயின் அதிகமாகிடுச்சுப்பா. யோசிச்சு சொல்கிறேன். ஊருக்குள்ளே அப்படி ஒரு பூ உங்கள் ஊரில் இல்லையா? எங்கள் மாமா சொன்னால் கனகாம்பரம், மல்லிப்பூ தான். மல்லிப்பூ கனகாம்பரம் தான். அப்போல்லாம் அதிகமாக தூங்குவேன். அப்படி கண்டிப்பாக என்ன பண்ணாலும் என்ன சொல்கிறது தெரியல. சிலதெல்லாம் நம்ம கையை விட்டு மீறி போயிடுது. போனதுக்கப்புறம் தோணுது என்ன பண்ணுறது. அந்த அளவுக்கு டைம் இல்லை. சிம்பிளாக வரல. ஹாய் மணி. மாமாவுக்கு சாப்பாடு போட்டேன், மாமா சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க தூங்கிட்டு இவங்க இந்த குட்டீஸ் அவங்கள தூங்க விடலை. ஸோ எந்திரிச்சிட்டாங்க. அதுதான் நடந்துச்சு. நான் சென்னை. நீங்களும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. எல்லாருமே நல்லா இருங்க, சாப்பிடுங்க. ஆனால் இந்த ஃபேக் ஐடிங்களுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகாதா? அவங்க எப்படி தூக்கம் வரலையா? ஐயோ, இதெல்லாம் தூக்கம் ரொம்ப வந்துச்சு, இப்பயும் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக செய்கிற ஒரு வேலை உருப்படியாக செய்யணும்னு சொல்லுவாங்க. அது தூங்குகிற வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் அதை உருப்படியாக செய்யணுன்ட்டு. ஆக்சுவலாக லைவ் போடலன்ற மைண்ட் செட்லேயே தூங்கினாலும் டீப்பாக தூங்க முடியல. ஐயோ, தூங்கியே சரியாக தூங்கலையேன்னு முடிச்சு பார்க்குறப்போ லைவ் டைம் மிஸ் ஆகிடுது. லைவ் போடலையேன்னு திருப்பி தூங்கலான்னு ட்ரை பண்ணால் தூக்கம் கூட வரமாட்டேங்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, அட்லீஸ்ட் ஓகே, நம்ம டைமை கீப் அப்